இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் நாம் வாசிக்கும் போது, இன் எவ்ரி பிளேஸ் வேர் ஐ காஸ் மை நேம் டு பி ரெக்கார்டட் அண்ட் ரிமெம்பர்ட், ஐ வில் கம் டு யூ அண்ட் பிளஸ் யூ என்று வாசிக்கிறோம். நாம் படிக்கின்ற இடமோ, வேலை பார்க்கும் இடமோ, நாம் விரும்பின இடமோ அல்லது நாம் விரும்பாத இடமோ, எப்படிப்பட்ட இடத்தில் நாம் இருந்தாலும், ஏசப்பா என்று நாம் ஆண்டவரை நினைக்கின்ற இடத்திலே, நாம் அவரை கூப்பிடுகின்ற இடத்திலே, ஆண்டவரை கனப்படுத்தும் இடத்திலே அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா என்று நாம் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவது நம் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு கூட தெரியாது. ஆனால் நம்மை படைத்த நம் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நினைவு கூறும் போது அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஏசப்பா என்று கூப்பிடும் போது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். சில ஆசீர்வாதங்கள் நம் கண்களுக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சில ஆசீர்வாதங்கள் நம் கண்களுக்கு தெரியாது. அதாவது இயேசு நமக்கு தந்த ரட்சிப்பு, சுகம், பலன், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, தைரியம், பொறுமை போன்ற ஆசீர்வாதங்கள் நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும், வரும் நாட்களில் ஆண்டவர் நம்மை அவரை போல உருவாக்குவதை உணர்ந்து கொள்வோம். சில காரியங்களை நாம் இந்த உலகத்தில் இருக்கும் போதே புரிந்து கொள்ளலாம். மற்ற காரியங்களை நாம் பரலோகத்திற்கு போகும்போது நிச்சயமாக புரிந்து கொள்வோம். சாப்ளின் ஹார்டி ஹிகின்ஸ் என்ற ஒரு அமெரிக்க படை தளபதி இருந்தார். அவருக்கு கீழே 6000 இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். ஒரு முறை 6000 இராணுவ வீரர்களையும் கூட்டிக் கொண்டு யுத்தத்திற்கு செல்ல புறப்பட்டார். யுத்த களத்தில் எல்லா இராணுவ வீரர்களுக்கும் ஒரு சிறு அட்டையில் சங்கீதம் 91 அச்சடித்ததை கொடுத்து தினமும் வாசிக்கும்படி கூறினார். எல்லா இராணுவ வண்டியிலும் சங்கீதம் 91 வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த எல்லோரும் பிரிகேட் 91 என்று இந்த இராணுவ வீரர்களை அழைத்தார்கள். எல்லோரும் அந்த முகாமில் சங்கீதம் 91 தினமும் வாசித்து ஜெபித்தார்கள். யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். எல்லோரும் பத்திரமாக நாட்டிற்கு திரும்பினார்கள். அங்கு வந்த பின் அந்த படை தளபதி எல்லா வீரர்களையும் எண்ணி பார்த்ததில் 6000 வீரர்களும் உயிரோடு இருந்தார்கள். யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. மற்ற தளபதிகளுடைய இராணுவ வீரர்களில் சிலர் மரித்திருந்தார்கள். பலர் காயத்துடன் தப்பினார்கள். இதை கேள்விப்பட்ட பின்பு சங்கீதம் 91 நாம் வாசித்து ஒரு மனதோடு ஜெபத்துடன் சென்றதால் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்ததை உணர்ந்தார்கள். நாமும் பாதுகாப்பின் சங்கீதமாகிய சங்கீதம் 91 தினமும் வாசித்து ஜெபிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்து கொள்வோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட யுத்த களத்திலும் ஆண்டவர் அவர்களிடத்தில் வந்து அவர்களை பாதுகாத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். இதுபோல இன்றும் தனிமையில் இருந்தாலும், உதவிக்காக தவிக்கிற இடமாக இருந்தாலும், ஆஸ்பத்திரியிலே இருந்தாலும், தேவையான எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நம் வாழ்வில் நம் ஆண்டவர் இயேசுவை நினைவு கூறுவோம். அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 45:17ஆம் வசனத்தில், உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். நம் எல்லா தலைமுறைகளும் ஆண்டவரை நினைவு கூறும்படி அவர்களுக்கும் ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுப்போம். அப்போது அவர்களும் சதா காலங்களிலும் ஆண்டவரை துதிப்பார்கள். அப்போது அவர்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட, நம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட தினமும் நம் வாழ்வில் ஆண்டவரை மறவாமல் நினைப்போம்.
நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மறவாதபடி நினைவு கூற எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் நிமித்தம் வரும் தலைமுறையினர் தேவனை அறிந்து கொள்ள, தேவனை சதா காலங்களிலும் துதிப்பதற்கு எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.